அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் என்ன பாருங்க, தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒரு முக்கியமான வினா. தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. இரண்டாவது வினா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆசிய ஜோதி. மூன்றாவது வினா, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மணக்குடுவர். நாலாவது வினா, அமுத சுரப்பி தோன்றும் நாள் என்று? அமுத சுரப்பி தோன்றும் நாள் என்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வைகாசி பௌர்ணமி. ஐந்தாவது வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தாயுமானவர் பாடல். ஆறாவது வினா, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜி போ. ஏழாவது வினா, கவிஞாயிறு யார்? கவிஞாயிறு யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. எட்டாவது வினா, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள். ஒன்பதாவது வினா, இளையராஜா உருவாக்கிய கருநாடக செவ்வியல் ராகம் எது? இளையராஜா உருவாக்கிய கருநாடக செவ்வியல் ராகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பஞ்சமுகி. பத்தாவது வினா, தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யார்? தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 11வது வினா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 12வது வினா, உலக சிட்டுக்குருவி நாள் எது? உலக சிட்டுக்குருவி நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. 13வது வினா, பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி, 5ஆம் திருமொழி. 14வது வினா, தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை பாடும் இரட்டிருமொழிதல் பாடல் எதில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, தனிப்பாடல் திரட்டு. 15வது வினா, மலைப்படு கடாம் நூலின் மறுபெயர் என்ன? மலைப்படு கடாம் நூலின் மறுபெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூத்தராற்றுப்படை. மலைப்படு கடாம் நூலின் மறுபெயர் கூத்தராற்றுப்படை. 16வது வினா, ராம நாடக கீர்த்தனையை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ராம நாடக கீர்த்தனையை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அருணாச்சல கவிராயர். 17வது வினா, திராவிட வேதம் எனப்படும் நூல் எது? திராவிட வேதம் எனப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, நாலாயிர திவ்ய பிரபந்தம். திராவிட வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம். 18வது வினா, தமிழகத்தின் அன்னிபெசன்ட் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தின் அன்னிபெசன்ட் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமாமிர்தம் அம்மையார். 19வது வினா, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்?
நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராணி மங்கம்மாள். 20வது வினா அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருவாசகம். 21வது வினா அறமர கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் எது? அறமர கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. 22வது வினா இக்கால ஔவையார் என்று திருவிக்கா யாரை பாராட்டுகிறார்? இக்கால ஔவையார் என்று திருவிக்கா யாரை பாராட்டுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் அசலாம்பிகை அம்மையார். 23வது வினா சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் இதில் தாம்பு என்பது எதனை குறிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் சி கயிறு. 24வது வினா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? ஒரு முக்கியமான வினா. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி சேரமான் காதலி. 25வது வினா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று வள்ளலை புகழ்பாடும் புலவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று வள்ளலை புகழ்பாடும் புலவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். 26வது வினா என் பணிந்த தென்கமிழை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? என் பணிந்த தென்கமிழை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி குமரகுருபரர். 27வது வினா தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஜேம்ஸ் பிராங்கா. 28வது வினா தரங்கம்பாடியில் அச்சுப்பொறி அமைத்தவர் யார்? தரங்கம்பாடியில் அச்சுப்பொறி அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சீகன் பால்க ஐயர். தரங்கம்பாடியில் அச்சுப்பொறி அமைத்தவர் சீகன் பால்க ஐயர். 29வது வினா கால்டுவெல்லுக்கு அடுத்தபடியாக திராவிட மொழிகள் ஒப்பில் ஆய்வினை வளர்த்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி தேப்போ மீனாட்சி சுந்தரம். 30வது வினா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணர்த்தலை என்று பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ தாராபாரதி. 31வது வினா நீ மீண்டும் தோன்றிய பாரதியரா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியரா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜீவானந்தம். 32வது வினா தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜி.போ பாராட்டிய நூல் எது? தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜி.போ பாராட்டிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. 33வது வினா தனி பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? தனி பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜி.போ. 34வது வினா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். 35வது வினா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மேப்போ சிவஞானம். 36வது வினா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 37வது வினா தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூட்டு குஞ்சுகள். 38வது வினா இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சந்தா சாஹிப். 39வது வினா சதுரகராதியை எழுதியவர் யார்? சதுரகராதியை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 40வது வினா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் எது? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 41வது வினா இந்திய இதழியலின் தந்தை யார்? இந்திய இதழியலின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. 42வது வினா தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மதராஸ் மெயில். 43வது வினா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள். 44வது வினா வரலாற்று புலவர் யார்? வரலாற்று புலவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பரணர். வரலாற்று புலவர் பரணர். 45வது வினா நீதி நூல்களுள் சிறியது எது? நீதி நூல்களுள் சிறியது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இன்னா 40. 46வது வினா ஆற்றுநா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. ஆற்றுநா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பழமொழி 400. ஆற்றுநா வேண்டுவது இல் என்பது பழமொழி 400. 47வது வினா இனியவை 40 இயற்றியவர் யார்? இனியவை 40 என்ற நூலை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். 48வது வினா பூவாது காய்க்கும் மரமுல என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. பூவாது காய்க்கும் மரமுல என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். 49வது வினா புதுக்கவிதையின் தந்தை யார்? புதுக்கவிதையின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ந பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை ந பிச்சமூர்த்தி. கடைசி வினா நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாலை இளந்திரியன். நண்பர்களே நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.